Hello guys, Gowtham here. So இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, write a program to get the fourth element and fourth element from last of a tuple. அதாவது ஒரு tuple கிரியேட் பண்றேன். அந்த tupleல நான் ஒரு some values என்டர் பண்றேன். ஸோ அந்த வேல்யூஸ்குள்ள எனக்கு ஃபர்ஸ்ட் ஃபோர்த் எலமெண்ட் வேணும், அதுக்கப்புறம் லாஸ்ட்ல இருந்து கவுண்ட் பண்ணா ஃபோர்த் எலமெண்ட்ஸும் வேணும். அதாவது எனக்கு 2 எலமெண்ட் வேணும். எந்தெந்த எலமெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு அந்த டியூப்ல பாத்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட்ல இருக்க ஃபோர்த் எலமெண்ட் வேணும், 1 2 3 4 வேணும், அதுக்கப்புறம் லாஸ்ட்ல இருக்க 4 எலமெண்ட் வேணும். அதாவது -1 -2 -3 -4. ஸோ இதுதான் நம்ம ப்ரோக்ராம். ஸோ ப்ரோக்ராம் எப்படி பண்றதுன்னு சொல்லிட்டு நம்ம வீடியோஸ்ல பார்ப்போம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். யா நம்ம ப்ரோக்ராம் என்னன்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, ஒரு டியூபிள்ல ஒரு எலமெண்ட்டை ஆக்சஸ் பண்றது தான். அதாவது எனக்கு ஃபர்ஸ்ட் ஃபோர்த் எலமெண்ட் வேணும், அதாவது லாஸ்ட்ல இருந்து ஃபோர்த் எலமெண்ட் வேணும். ஸோ அதுக்கு ஃபர்ஸ்ட் நான் ஒரு டியூப்ல கிரியேட் பண்ணிக்கிறேன். டேட்டா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டியூப்ல கிரியேட் பண்றேன். ஸோ ஓப்பன் பிரேஸ் க்ளோஸ் பிரேஸ் டபுள் கொட்டேஷன் W. அந்த டியூபிள்ல நான் ஒரு ஸ்ட்ரிங் கிரியேட் பண்றேன். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா சம் இன்டிஜர்ஸ் கிரியேட் பண்றேன். அதாவது நம்ம ஒரு 8 எலமெண்ட்டுக்கு மேல கிரியேட் பண்ணா மட்டும்தான் ஃபோர்த் எலமெண்ட் வரும். அதுக்குள்ள கிரியேட் பண்ணீங்கன்னா கண்டிப்பா வராது. பேசிக்கா ஒரு 10 எலமெண்ட்ஸ் கிரியேட் பண்ணிக்கோங்க. ஓகே, நான் சம் எலமெண்ட்ஸ் கிரியேட் பண்ணிட்டேன். ஸோ இப்போ எனக்கு ஃபர்ஸ்ட் ஃபோர்த் எலமெண்ட்டும், அதாவது 0 1 2 3 4, எனக்கு இந்த ஃபோர் எலமெண்ட்டும் லாஸ்ட்ல இருந்து 4 எலமெண்ட் எனக்கு அவுட்புட்ல வேணும். ஸோ அதுக்கு என்ன பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, பிரிண்ட் டேட்டா. ஸோ இப்போ ரன் பண்ணி பார்ப்போம். ரன் பண்ணா நான் கொடுத்துருக்க எல்லா எலமெண்ட்டும் எனக்கு பிரிண்ட் ஆகும். அதாவது எனக்கு இந்த 4 எலமெண்ட், இந்த லாஸ்ட்ல இருக்க 4 எலமெண்ட் தான் வேணும். ஸோ அதுக்கு என்ன ப்ரோக்ராம் போடுறோம் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, ஒரு வேரியபிள் கிரியேட் பண்றேன். அதுக்கு ஏன்னு அசைன் பண்றேன். வேரியபிள் டேட்டா. ஓகே, இப்போ இண்டெக்ஸ் ஃபங்க்ஷன் யூஸ் பண்றோம். ஸோ இண்டெக்ஸ் எதுக்கு யூஸ் பண்றோம் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, அந்த வேல்யூஸை ஐடென்டிஃபை பண்றதுக்கு தான் இண்டெக்ஸ் ஃபங்க்ஷன் யூஸ் பண்றேன். ஸோ இப்போ எனக்கு ஃபோர்த் எலமெண்ட் வேணும்னா இதுதான் 0 1 2 3. ஓகே, 1 2 3 4 எலமெண்ட். அதாவது இண்டெக்ஸ் நம்பர் இதுக்கு என்னன்னு பாத்தீங்கன்னா 0 1 2 3, அதாவது ஃபார்வர்ட் இண்டெக்ஸ்ல. ஓகே, ஸோ அதுக்கு நான் என்ன வேல்யூ கொடுக்குறேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா 3 அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்குறேன். ஓகேவா, இதுக்கு இண்டெக்ஸ் வேல்யூஸ் வந்து 0 1 2 3. எனக்கு இந்த ஃபோர்த் எலமெண்ட் வேணும்னா நான் இண்டெக்ஸ் வேல்யூ 3 கொடுக்கணும். கொடுத்ததுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா பிரிண்ட் ஃபங்க்ஷன் யூஸ் பண்றேன். பிரிண்ட் டபுள் கொட்டேஷனுக்குள்ள ஃபோர்த் எலமெண்ட் ஃப்ரம் தி டியூபிள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்ட்ரிங்கை கிரியேட் பண்ணேன். கிரியேட் பண்ணதுக்கு அப்புறம் டேட்டா அப்படின்னு சொல்லிட்டு அந்த டியூப்ல தான் நான் என்னோட வேல்யூஸை கொடுத்துருக்கேன். அந்த ஃபோர்த் எலமெண்ட்டை கெட் பண்ண போறேன். அதனால டேட்டா அப்படின்னு சொல்லிட்டு அந்த டியூப்ல நான் இங்க அசைன் பண்றேன். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா லாஸ்ட்ல இருந்து எனக்கு ஃபோர்த் எலமெண்ட் வேணும். ஓகே, அதுக்கு ஒரு வேரியபிள் கிரியேட் பண்றேன். அந்த வேரியபிள் நேம் பின்னு அசைன் பண்ணிக்கிறேன். எனக்கு அந்த வேரியபிள் டேட்டால இருந்து தான் ஆக்சஸ் பண்ணணும். அதுக்கு ஸ்கொயர் பிராக்கெட் போட்டு எனக்கு லாஸ்ட்ல இருந்து வேணும். ஸோ லாஸ்ட்ல இருந்து வேணும் அப்படின்னு சொல்லிட்டு என்னன்னு பாத்தீங்கன்னா பேக்வேர்ட் இண்டெக்ஸ் ஆகும். ஸோ பேக்வேர்ட் இண்டெக்ஸ்க்கு என்ன பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, இதுக்கு இண்டெக்ஸ் வேல்யூ -1 -2 -3 -4. ஸோ எனக்கு ஃபோர்த் வேல்யூ வேணும்னா அக்யூரேட்டா நான் -4 அப்படின்னு சொல்லிட்டு அந்த இண்டெக்ஸ் வேல்யூ கன்சிடர் பண்ணி -4 அப்படின்னு சொல்லிட்டு டைப் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அந்த வேல்யூவை பிரிண்ட் பண்ணணும். ஸோ டபுள் கொட்டேஷனுக்குள்ள ஸ்ட்ரிங்கை கொடுக்குறேன். ஃபோர்த் எலமெண்ட் ஃப்ரம் லாஸ்ட் டியூபிள், அதாவது லாஸ்ட் நம்பர்ல இருந்து எனக்கு ஃபோர்த் எலமெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்கேன். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நான் கொடுத்துருக்க டியூப்ல இங்க கன்சிடர் பண்றேன். எனக்கு அந்த டியூப்ல இருக்கிற டேட்டா தான் வேணும். ஸோ இப்போ நான் பிரிண்ட் பண்ணி பார்க்கறேன். நமக்கு அக்யூரேட்டா நம்ம கொடுத்த வேல்யூஸ்ல இருக்கிறத ஃபர்ஸ்ட் 4 எலமெண்ட், அப்புறம் லாஸ்ட்ல இருக்க 4 எலமெண்ட் கிரியேட் ஆயிருக்கு. நமக்கு அவுட்புட்டா ஷோ ஆயிருக்கு. ஸோ எப்படி இந்த ஃபங்க்ஷன் ஒர்க் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, நான் ஒரு டியூப்ல கிரியேட் பண்ணிருக்கேன். அந்த டியூப்லுக்குள்ள சம் வேல்யூஸ் என்டர் பண்ணிருக்கேன். வேல்யூஸ் என்டர் பண்ணதுக்கு அப்புறம் அந்த வேல்யூவை பிரிண்ட் பண்றேன். ஓகேவா, ஸோ பிரிண்ட் பண்ணதுக்கு அப்புறம் என்ன பண்ணிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, ஒரு வேரியபிளை கிரியேட் பண்றேன். அந்த வேரியபிள் இஸ் ஈக்குவல் டு டேட்டா. அதுக்கப்புறம் என்ன பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா இண்டெக்ஸ் பண்றேன். ஸோ ஃபர்ஸ்ட் 4 வேல்யூ, அதுக்கு இதோட இண்டெக்ஸ் நம்பர் என்னன்னு பாத்தீங்கன்னா 0ல இருந்து ஸ்டார்ட் ஆகும். 0 1 2 3. ஃபோர்த் வேல்யூக்கு 3. ஓகேவா, ஸோ அதுக்கான இண்டெக்ஸ் வேல்யூஸை 3 அப்படின்னு சொல்லிட்டு நான் கொடுக்குறேன். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா பிரிண்ட் ஃபங்க்ஷன் யூஸ் பண்றேன். ஸோ பிரிண்ட் ஃபங்க்ஷன் எதுக்கு யூஸ் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா
வெயிட் பண்ணி பிரிண்ட் ஃபங்க்ஷன் எதுக்கு யூஸ் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நமக்கு வேல்யூஸ் அதாவது ஃபர்ஸ்ட் 4 எலமெண்ட்டோட வேல்யூவை பிரிண்ட் பண்றதுக்காக யூஸ் பண்றேன். ஸோ ஃபோர்த் எலமெண்ட் ஆஃப் ஏ டியூபிள் அப்படின்னு சொல்லிட்டு அந்த என்ன வேரியபிள் கிரியேட் பண்ணணும் அதுல தான் நமக்கு ஃபோர்த் எலமெண்ட் ஸ்டோர் ஆயிருக்கும். ஸோ அதுக்கு ஐன்னு கிரியேட் பண்ணியிருக்கேன். ஸோ அந்த ஐயோட வேல்யூ அசைன் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா லாஸ்ட்ல இருந்து ஃபோர்த் நம்பர். ஓகே, ஸோ லாஸ்ட்ல இருந்து ஃபோர்த் நம்பர் வேணும்னா -4 அப்படின்னு சொல்லிட்டு யூஸ் பண்ணணும். ஸோ அதாவது பேக்வேர்ட் இண்டெக்ஸ் -1 -2 -3 -4. ஸோ அந்த பேக்வேர்ட் இண்டெக்ஸ்க்கு என்ன யூஸ் பண்றேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வேரியபிள் கிரியேட் பண்ணிருக்கேன். அதை பிரிண்ட் பண்றேன். பிரிண்ட் பண்ணதுக்கு அப்புறம் என்ன பண்ணிருக்கேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு ஸ்ட்ரிங் கிரியேட் பண்ணிருக்கேன். ஸ்ட்ரிங்குக்கு அப்புறம் அந்த ஜே அப்படிங்கிற வேரியபிளை இங்க அசைன் பண்ணிருக்கேன். ஸோ ரன் பண்ணி பார்த்தோன்னா நான் கொடுத்துருக்க ஹோல் வேல்யூஸ் இங்க வந்திருக்கு. அதுக்கப்புறம் ஃபோர்த் எலமெண்ட்ல இருக்க என்னோட டியூப்ல இருக்க ஃபோர்த் எலமெண்ட் ஃபர்ஸ்ட் ஃபோர்த் எலமெண்ட் வேல்யூ வந்திருக்கு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா லாஸ்ட் ஃபோர்த் எலமெண்ட் வேல்யூஸ் வந்திருக்கு. ஸோ திஸ் இஸ் தி ப்ரோக்ராம். தேங்க்யூ.